ஹலோ யங்ஸ்டர்ஸ், பிம்பிளால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். பிம்பிள் எதனால வருது, அது எப்படி வராம தடுக்குதுங்கிறத ஆயுர்வேத முறையில பார்ப்போமா? பிம்பிள் முதல்ல எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரத்தம் அசுத்தமா அடையிறதுனால, அந்த அசுத்தம் வெளியேற முடியாததுனால நம்மளுடைய தோல் மூலமா வெளியேற ட்ரை பண்ணுது. அப்பதான் நமக்கு இந்த பிம்பிள் வருது. இது மட்டும்தான் காரணமான்னு கேட்டா இல்ல. ஹார்மோன் சேஞ்ச் ஆகுது ஒரு காரணம் தான். முக்கியமா டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகுறதுனால நம்ம முகத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் சுரப்பி சீபம் அப்படிங்கிறது அதோட ஹார்மோன் அது மேல இருக்கிற தாக்கத்தினால என்ன ஆகுதுன்னா வெளியேற ட்ரை பண்ணுது. அந்த எண்ணெய் வெளியேறும் போதுதான் நமக்கு பிம்பிள் ஆகுது. இதோட முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம லேட் நைட் முடிச்சு இருக்கிறது, இதனாலதான் நம்ம உடம்புல ஹீட் அதிகமாகுது. இந்த ஹீட்னால என்ன ஆகுதுன்னா மெட்டபாலிசம் ரேட் ஃபாஸ்ட் ஆகி நமக்கு அழுக்கெல்லாம் சேர்ந்துருது. ஆனா அந்த அழுக்கு வெளியேறதுக்கு நமக்கு ஏதாவது ஸ்வெட்டிங் பண்ற மாதிரி ஏதாவது வேலை இருக்கான்னா அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த அழுக்கெல்லாம் எப்படி வெளியேறும்? இப்ப இந்த மாதிரி பிம்பிள்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இப்ப இது ஃபார்ம் ஆகிறத தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய வழி இருக்கு. முதல்ல ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, பீஸா பர்கர் அதெல்லாம் சாப்பிடாம இருக்கலாம். அதுக்கப்புறம் எதெல்லாம் நிறைய மசாலா பொருள், நிறைய ஹீட் அதிகமா நம்ம உடம்புக்கு தரக்கூடிய பொருட்களை நம்ம குறைச்சிக்கலாம். லேட் நைட் தூங்காம கொஞ்சம் சீக்கிரமா தூங்குறது, நல்லா தண்ணி குடிக்கிறது, அதே மாதிரி கொஞ்சம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷமாவது நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்வெட் ஆகும். அதுலயே நமக்கு பாதி கழிவுகள் வெளியில போயிடும். அதனால நமக்கு இந்த பரு வர்றது கண்டிப்பா குறையும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பை வியூவர்ஸ். ஒருத்தருக்கும் ஸ்கின் டெக்ஸ்சர் ஒரு மாதிரி இருக்கும். உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சருக்கு தகுந்த மாதிரி ரெமெடிஸ் வேணுமா? அப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணி